பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் அப்படின்னா, அதாவது அவர் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ யாரையாவது குறை சொல்றன்னு வச்சுக்க, இதுக்கு பலன் ஏதாவது கிடைக்குன்னு நினைக்கிற, திருப்பி உன்னைய குறை சொல்லி திருப்பி வரும். நீ அடுத்தவனை குறை சொல்லும் போது நீ இந்த சொசைட்டில நீ என்ன கொடுக்குறியோ, நீ அன்பு கொடுத்தா அன்பு வரும், நீ நட்பை கொடுத்தேன்னா நட்பு வரும். கரெக்டா? நீ உதவி செஞ்சேன்னா உனக்கு உதவி கிடைக்கும். நீ அடுத்தவனை குறை பேசினேன்னா, நிறைய பேர் ஏன் புறம் பேசுறாங்க தெரியுமா? ரொம்ப சிம்பிள், நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு அந்த புறம் பேசுறதுக்கு அவங்கவுங்க ஒரு நியாயத்தை சொல்றாங்க. பிறருடைய பழியை, பிறரை பற்றி அவர் இல்லாத போது நம்ம புறம் பேசணும். அப்படி நம்ம பேசணும்னா, நம்ம யாரை பேசணுமோ அவன் என்ன பண்ணுவான், நம்மிடம் என்ன பழி இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து அதில் மிக சிறப்பாக இருப்பதை என்ன செய்வான், நம்ம மேலேயே திருப்பி புறம் பேசுவான். கரெக்டா? அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீ மண்ணை கொண்டு எவனையாவது எரிஞ்சேன்னா உனக்கு சாணியை கொண்டு எறிவான். அப்போ புறம் பேசுறதுக்கு புறமே தான் திரும்பி வரும்.